وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் அன்னவர்கள் காட்டித்தந்த அடிப்படையின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து வழிபடுகிற ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் சத்திய கொள்கையை ஏற்றி இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டியது பின்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நெல்லடியார்களே, அல் மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வழங்கக்கூடிய ரமதான் சிறப்பு விசேட நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நம் எல்லோருக்குமே தெரியும், வருடா வருடம் கேள்விப்படக்கூடிய ஒரு சொற்பிரயோகம்தான் ஜக்காத்துல் ஃபித்ர். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரில் 2 சொற்கள் இணைந்திருக்கிறது. ஒன்று ஜகாத், அடுத்தது அல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய 2 சொற்களினுடைய இணைப்பாக இருக்கிறது. ஜகாத் நம்ம எல்லோருக்குமே தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தின் 50 கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இதனுடைய மொழியியல் ரீதியான கருத்தை பொறுத்த மட்டில் அத்தஹாரா வன்னமா வல் பரக்கா என்று அபிவிருத்தி, பரிசுத்தப்படுத்துவது, வளர்ச்சி என்கிற கருத்தை, மொழியியல் ரீதியான கருத்தை ஜகாத் கொண்டிருக்கிறது. அதே போல அல் ஃபித்ர் என்று சொன்னால் எதுல்லு அலா ஃபத்ஹி ஷை அவ் இப்ராசிஹி, ஒன்றை வெளியாக்குறது, ஒன்றை துறக்கிறது, இப்படியான மொழியியல் ரீதியான கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அதே நேரத்துல ஜகாத்துல் ஃபித்ர் என்றா பரிபாசி ரீதியாக, முஸ்தலஹ ரீதியாக என்ன கருத்து, என்ன அர்த்தம் அப்படி என்றால், ஸதகத்துன் முகத்தர், ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு தர்மமாக இருக்கிறது. அலா குல்லி முஸ்லிமின், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தர்மமாக இருக்கிறது. கப்ல ஸலாத்தி ஈதுல் ஃபித்ர், இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளை நிறைவேற்றுவதற்கு, நோன்பு பெருநாளுக்கு முன்னால, அதாவது இந்த தர்மத்தை எப்போ கொடுக்கணும் என்று கேட்டால் நோன்பு பெருநாள் அந்த தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால ஃபி மஸாரிஃபி முஅய்யன், அதாவது குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு அல்லது குறிப்பிட்ட தானியத்தின் மூலமாக எல்லாத்தையுமே இதை கொடுக்க முடியாது. அதே போல எல்லாருக்குமே இந்த தர்மத்தை கொடுக்க முடியாது. குறிப்பிட்ட வர்க்கம் சாரார் இருக்கிறார்கள், அதே நேரத்துல குறிப்பிட்ட தானியம் உணவுப் பொருட்கள் இருக்கிறது. இதன் மூலமாக நோன்பு பெருநாளைக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தர்மமாக இருக்கிறது. இதுதான் ஜகாத்துல் ஃபித்ர். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை, அதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, வாஜிபத்துன் ஹாதா பி இத்திஃபாக்கில் மதாஹிபில் ஃபிக்ஹிய்யா, ஃபிக்ஹுடைய உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இது கடமையாக இருக்கிறது. இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். ஸாஅன் மின் தம்ரின் வ ஸாஅன் மின் ஷஈரின், ஷஈர் என்று சொல்லக்கூடிய பார்லி போன்ற தானியம் அல்லது தம்ர் பேரித்தம்பளத்தில் ஸா என்று சொல்லக்கூடிய அளவு, ஸா என்று சொன்னால் மியாருல் வசன், ஒரு அளவு நிறைவை பயன்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய அந்த சொற்பிரயோகம். அதில் ஒரு அளவை அல்லாஹுடைய தூதர் பேரித்தம்பளமாக இருக்கலாம், பார்லி என்ற ஒரு அந்த தானியமாக இருக்கலாம். இதில் அல்லாஹுடைய தூதர் கடமையாக்கினார்கள். யார் மீது கடமையாக்கினார்கள் என்று கேட்டா, அலல் அப்தி வல் ஹுர் வல் உன்ஸா வல் ஸக்கரி வல் உன்ஸா வஸ் ஸகீரி வல் கபீர், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், விடுதலையாக இருக்கக்கூடிய சுதந்திரமான மனிதர், இப்படி அனைத்து மனிதர்கள் மீதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கிய பின்னால வஅமர பிஹா அன் துவத்திய கப்ல குரூஜின் நாஸ் இல ஸலாஹ், மனிதர்கள்
அதாவது மக்கள் தொழுகைக்காக அந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அதை நிறைவேற்றுமாறு அல்லாஹுடைய தூதர் கட்டளை மீட்டார்கள் என்கிற செய்தியை புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், இப்படி அனைத்து சாரார் மீதும் இது கடமையாக இருக்கிறது. ஜகாத்தை பொறுத்த மட்டில் அடிமை மீது கடமை கிடையாது. ஆனா இந்த தர்மத்தை பொறுத்த மட்டில் ஜகாத்துல் ஃபித்ர் அடிமைகள் கூட நிறைவேற்ற வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஃபகீர் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் ஹத்தா வஜபத் அலல் ஃபகீர் அல்லதி கான யம்லிகு கூத்த யௌமிஹி வ லைலதி, அதாவது ஏழையாக இருக்கிறாரு. எந்த அளவுக்கு ஏழை என்று கேட்டா, சில பேர் அவர்கள் சில மனிதர்கள் ஏழ்மையுடைய உச்சத்தில் இருப்பார்கள், வறுமை கோட்டில் இருப்பார்கள். அன்றைக்குரிய சாப்பாடு மட்டும்தான் அவரிடத்தில் இருக்கும். இன்னும் சில பேருக்கு அன்றைக்குரிய சாப்பாடு இருக்காது. இப்ப சில உலமாக்கள் வரையறை செய்யறாங்க எந்த அளவுக்குண்டா, ஏழையா இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஏழையா இருக்கிறார் என்றால், அவருக்கு அன்றைக்குரிய சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது. கூத்த யௌமிஹி வ லைலதி, அந்த சாப்பாடு அது தர்மம் கொடுத்துட்டாருன்றா அவருக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். இந்த மாதிரியான ஃபகீர் ஏழைகள் கூட கொடுக்க வேண்டும் என்று சில உலமாக்கள் நிர்ணயம் செய்யறாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொல்லி காட்டுகிற பொழுது, மன்லா எஜித் அலா கூத்த யௌமிஹி வ லைலதி மன்லா எஜித் ஜியாதத்தன், அதாவது ஒரு நாளைக்குரிய சாப்பாட்டுடைய அளவை விட கூடுதலாக ஒரு மனிதனிடத்துல யாரிடத்துல இல்லையோ அவருக்கு தேவையில்லை. ஃபலா ஃபித்ர் அலைஹி, அவருக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அலா குல்லிஹால், அதாவது அன்றைக்கே நாளுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர், அடுத்த நேரத்துடைய சாப்பாட்டுக்கு கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. அவர்கள் விதிவிலக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காகத்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர். அதே நேரத்துல இன்னும் ஒரு விடயம், அதாவது சிசு கற்பம் தரித்த பெண்கள், அவருடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த சிசுவிற்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமையா, அவர்களும் கொடுக்க வேண்டுமான்னு கேட்டா, லா தஜிபு ஜகாத்துல் ஃபித்ர் அலல் ஜனீன் அல்லதி ஃபீ பத்னி உம்மி, அதாவது தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. அல்லாஹுடைய தூதர் காலத்தில் சஹாபாக்களுடைய மனைவிமார் கற்பம் தரித்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் இந்த தர்மத்தை எடுக்கவில்லை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதனால் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்தஹப்பு தாலிக், அதை நிறைவேற்றுவதில் விரும்பத்தக்கது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் நிறைவேற்றவில்லை. யாராவது ஒரு பெண் அல்லது ஒரு குடும்பம் அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, அந்த சிசுவிற்காக கொடுப்பார்களா இருந்தால் அது பிதத் கிடையாது, அது வரவேற்கத்தக்க விரும்பத்தக்க ஒரு விடயம். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, இதனை மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. ரமலானுடைய காலத்துல நோம்பு நோற்ற பின்னால இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அன்னஹா துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர்ரஃபஸ். சில நேரம் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய காலத்துல பொடுபோக்காக இருந்திருப்போம், கேளிக்கையில் ஈடுபட்டிருப்போம், வீணான பேச்சிலே ஈடுபட்டிருப்போம், தர்க்கம் செய்திருப்போம், மனோ உச்சியான காரியத்தில் ஈடுபட்டிருப்போம், குர்ஆன்ல அதே நேரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்கள்ல பொடுபோக்காக இருந்திருப்போம். இதிலிருந்து ஒரு முஸ்லிமான நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. அதே நேரத்துல துஅமத்துன் லில் மசாகீன், பெருநாளுடைய தினத்துல ஏழைகளா இருக்கக்கூடியவர்கள், கஷ்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் அந்த பெருநாளுடைய சந்தோஷத்தை உணர வேண்டும், அவர்களும் சந்தோஷத்தை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த சந்தோஷமான நாள்ல வைத்து இன்னொருத்தட்ட கையேந்தாம இருக்கணும், கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் இந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்து ஒன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறது. அபூதாவுத் என்கிற நபிமொழி தொகுப்பில, அல்ல இப்னு மாஜா, அபூதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய செய்தி, ஃபரதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எதற்காக கடமையாக்கினார்கள்? அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸ், இந்த மாதிரி கேளிக்கை அல்லது மனோ இச்சை, இதிலிருந்து ஒரு நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், துஅமத்தன் லிஸ்ஸாயிம் துஅமத்தன் லில் மசாகீன், ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள், கஷ்டப்பட்டவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு உணவளிப்பதற்காகவும் இந்த வணக்கத்தை
இந்த தர்மத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க. அபூதாவூத், திருமதி போன்ற நபி ஒளி தொகுப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதே போல இந்த தர்மத்தை ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கலாம். பிள்ளைகளுக்காக கொடுப்பதாக இருந்தாலுமே பெரிய பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பிள்ளைகள் இருந்தால் பெரிய பிள்ளைகள் அவருடைய செல்வத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டும், அவருடைய சம்பாத்தின் மூலமாக கொடுக்க வேண்டும். யாரு தொழில் வாய்ப்புக்கு போகாம சின்ன பிள்ளைகள் இருந்தால் அந்த சின்ன பிள்ளைகள் அவருக்காக தன்னுடைய தந்தை கொடுக்கலாம். அவருக்கு 2 அடிமை வேலையாட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஒரு தந்தை கொடுக்கலாம். ஆனால் யாரு வீட்டிலே சம்பாதிக்கிறார்களோ அப்படியான பெரிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு என்று கேட்டா முரண்பாடு, மனைவிக்கு கொடுக்கிறதா இல்லையா என்பதில் முரண்பாடு இருக்கிறது. சில உலமாக்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு இந்த தர்மத்தை கொடுக்க முடியாது. ஏன் இதுக்கு இப்படியான முரண்பாடு வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கடமையாக இருக்கிறது. அதனாலதான் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது என்ன செய்யும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க முடியாது, மனைவி கொடுக்கணும். ஆனா சரியான கவுலுர் ராஜி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, அந்நிகா, அதாவது அக்துன் நிகா, அவங்க 2 கணவன் மனைவின்னு கேட்டா நிகா அக்துன் நிகா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள். சபபுன் தஜிபு பிஹின் நஃபகா, இந்த நிக்காக பொறுத்த மட்டும் ஒரு கணவன் நிக்காஹ் பண்றாரு, திருமணம் முடிக்காருன்னு கேட்டா மனைவிக்கு செலவழிப்பது அவருக்கு கடமையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் யாரு பொறுப்புதாரியோ வீட்டில இருக்கக்கூடிய பொறுப்புதாரிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை அல்லது கணவன் என்ன செய்யலாம், இதை நிறைவேற்றலாம். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தர்மத்தை எப்போ கொடுக்கலாம், அதுக்குரிய கால நேரம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல உலமாக்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு இருக்கிறது. எந்த அளவுக்கு கருத்து முரண்பாடு இருக்குன்னு கேட்டா, குறிப்பாக 2 கருத்து இருக்கிறது. அதுல முதலாவது கருத்து என்னன்னு கேட்டா, ரமதானுடைய கடைசி பிறை மறைகிறது, மகரிபுடைய நேரத்தை அடைகிறது, சூரியன் மறைகிறது, ரமதானுடைய கடைசி நாள். அந்த சூரியன் மறைந்த பின்னால அதிலிருந்து ஆரம்பமாகிறது. அதிலிருந்து ஹத்தா கப்ல ஹுரூஜின் நாஸ் இல ஸலாத், யானி ஸலாத்துல் ஈத், பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியாகுவதற்கு முன்னால் இதை கொடுக்கலாம். இந்த கருத்தை இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல மாலிகி மத்ஹபுக்கு 2 கருத்து இருக்கிறது. இமாம் ஷாஃபி, அதாவது ஷாஃபிஹியாக்களுக்கு 2 கருத்து இருக்கிறது. கவுலுல் கதீம் அவங்க இன்னொரு கருத்து. கவுலுல் ஜதீதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி அதாவது ரமதானுடைய கடைசி நாள் 29 அல்லது 29 அல்லது 30, 29 அந்த சூரியன் மறைந்ததிலிருந்து பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியாகுவார்களே அது வரைக்கும் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதே நேரத்துல இன்னும் சில உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது பெருநாள் அன்று மின் துலூஇல் ஃபஜ்ர் யௌமுல் ஃபித்ர், அதாவது அந்த பெருநாள் அன்று சூரியன் உதித்தலிருந்து அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து மக்கள் தொழுகைக்காக வெளியாகுவது, பெருநாள் தொழுகைக்காக வெளியாகின்ற அந்த காலப்பகுதி. இதை பொறுத்த மட்டும் நிறைய உலமாக்கள் இந்த கருத்துல இருக்கிறாங்க. அலா குல்லிஹால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து உலமாக்கள் ஒன்றுபற்றக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, இப்போ நம்ம சேர்த்து, அதாவது ஒன்றாக கூட்டாக சேர்ந்து சில இடத்துல கொடுக்கப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு நேரம், ஒரு அதிகமான நேரம் தேவைப்படும். எனவே சூரியன் மறைந்ததிலிருந்து, ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி சூரியன் மறைந்ததிலிருந்து மக்கள் தொழுகைக்காக வெளியாகின்ற அந்த நேரம் வரைக்கும் கொடுக்கலாம். இதுல கண்ணியத்துக்குரியவர்களே, சிறப்பானது எந்த நேரம் என்னன்னு கேட்டா, யௌமுல் ஈத், அந்த நாள்ல ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து, இந்த சின்ன கேப், அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து மக்கள் பெருநாளுடைய தொழுகைக்காக செல்வதற்கு முன்னால் கொடுக்கப்படுகிற அந்த தர்மம் தான், அந்த நேரம் தான் சிறப்பான நேரம். ஏன் இது சிறப்புன்னு கேட்டா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரமதானை கடந்திருக்கிறார்கள். அதாவது 9 முறை, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில 9 ரமதானை கடந்திருக்கிறார்கள். 9 முறை என்ன செய்திருக்கிறாங்க, ஜகாத்துல் ஃபித்ர் சேர்த்திருக்கிறாங்க, மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் கொடுத்த நேரம் என்னன்னு கேட்டா, யௌம் ஈதுல் ஃபித்ர், அதாவது அந்த பெருநாளுடைய தினத்துல மக்கள் சூரியன், அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால அதெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து
அல்லது அங்க மக்களுக்கு கொடுப்பாங்க, இது வரைக்கும் கொடுப்பாங்கன்னு கேட்டா மக்கள் பெருநாள் தொழுகைக்காக செல்வதற்கு முன்னால இதை கொடுத்து முடித்து விடுவார்கள் என்று நாங்கள் நிறைய இடத்துல பார்க்கிறோம். எனவே உலமாக்கள் உண்டுபட்டு இருக்கிறாங்க. சிறப்பான ஒரு நேரம் என்னன்னு கேட்டா அந்த பெருநாளுடைய தினத்துல ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால கொடுப்பது பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல ஒரு மனிதர் நினைக்கிறாரு கொஞ்சம் முன்னால கொடுப்போம், ரமலானுடைய மாதத்துல கொஞ்சம் முன்னால் கொடுப்போம் என்று ஒரு மனிதர் நினைத்தால் அப்படி கொடுக்கலாம். எந்த அளவுக்கு ரெண்டு அல்லது ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்னால் யாராவது கொடுக்க நினைத்தால் அதை கொடுக்கலாம். அதே நேரத்துல கடைசி நேரம் எந்த அளவுக்கு எந்த நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படி என்றால் மக்கள் பெருநாள் தொழுகைக்காக செல்வதற்கு முன்னால் கொடுக்கிறது தான் சிறப்பானது. அதற்கு பின்னால கொடுத்தால் சாதாரண ஒரு தர்மமாக கணக்கெடுக்கப்படுகிறது. அதே நேரத்துல இந்த தர்மத்தை ஒரு மனிதர் செய்யாம விட்டாரு, இந்த தர்மத்தை நிறைவேற்றவில்லை. யார் நிறைவேற்றவில்லையோ அவர்களே 2 கூட்டமாக பிரிக்கலாம். அதுல முதலாவது கூட்டம் யார் என்று கேட்டா, இந்த சட்டம் தெரிகிறது, யார் மீது கடமை என்று தெரிகிறது, இவை அனைத்தும் தெரிந்து ஒரு மனிதர் பொடுபோக்கா இருக்கிறாரு. இந்த மார்க்கத்துடைய அல்லாஹுடைய கட்டளையில அல்லது மார்க்கத்தை நிறைவேற்றுவதில பொடுபோக்கா இருக்கிறாரு. இவர் ஒரு பாவி, இவர் இந்த தர்மத்தை நிறைவேற்றாத ஒரு மனிதர். இவர் அல்லாம இந்த மாதிரி மனிதர்கள் இல்லாம இன்னும் ஒரு குரூப் யாருன்னு கேட்டா, அவர் நியத்து வைத்திருப்பார் கொடுப்ப வேண்டும், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினா ரமதானுடைய பிஸியா இருந்திருப்பாரு அல்லது பெருநாள் பிஸியில இருந்திருப்பாரு, எப்படியும் மறந்திருப்பாரு. மறதியின் மூலமாக அது நிறைவேற்றாம விட்டிருப்பாரு. இன்னும் சில பேர் ஒரு கடையில போய் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி அரிசி 10 கிலோ கொடுத்துருங்க அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஒருத்தர் மீது பொறுப்பு சாட்டி இருப்போம். ஆனா பொறுப்பு சாட்டப்பட்டவர் அதை நிறைவேற்றி இருக்க மாட்டாரு. இப்போ அவருக்கு தெரிய வருகிறது இந்த தர்மத்தை நம்ம கொடுக்கவில்லை என்று தெரிய வருகிற பொழுது அந்த மாதிரி மனிதர்கள் மட்டும் இதை கதா செய்யலாம். இது நிறைய உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு என்ன பொருட்கள் கொடுக்கிறது, எப்படியான பொருட்கள் என்று கேட்டா இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அந்த நாட்டுக்குரிய குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல எந்த உணவாக பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அவைகளை கொடுப்பதுதான் சிறந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு மக்கள் எதை சாப்பிட்டார்களோ அதை கொடுத்தார்கள். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே இது வேறுபட்டதா இருக்கிறது. அதே நேரத்துல அதனுடைய அளவு எந்த அளவு கொடுக்கணும் என்று பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் சா என்று சொல்லக்கூடிய ஒரு அளவை நிர்ணயித்தார்கள். இந்த சாவை பொறுத்த மட்டும் 4 அம்தாத் 4 முத்து என்று சொல்லக்கூடிய இப்படி கையால் அள்ளி போடக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு முத்து என்று சொல்வது. அப்போ இப்படி 4 முறை போடுவது ஒரு சா என்று உலமாக்கள் சொல்றாங்க. அதே போல ஹம்சத்து அர்த்தால் ஜெம் ரத்தில், அதாவது நம்ம அரிசிக்கோ அல்லது வேற மாவுக்கோ இதை பயன்படுத்துவதில்லை. பான் 1 ராத்தல் 2 ராத்தல் சொல்லுவோம். ஆனால் பல இடங்கள்ல ரத்தில் அர்த்தால் என்று பயன்படுத்தப்படுகிறது. வசுலுசு தக்ரீபன் 3 கிலோ, கிட்டத்தட்ட 3 கிலோ அளவிலான ஒரு உணவு பொதியை நம்ம கொடுக்கணும். இப்போ உலமாக்களுக்கு மத்தியில அதாவது 2.5 கிலோ அல்லது 3 கிலோ, இதுல 2.5 கிலோ குறையாம அல்லது 3 கிலோக்கு கூடுதலாம இந்த 2க்கும் இடைப்பட்ட 3 கிலோ அல்லது 2.5 கிலோ அந்த மாதிரி இருக்குமா இருந்தால் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்துல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தர்மத்தை யார் மீது கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது என்று கேட்டால் இதுல கருத்து முரண்பாடு இருக்கிறது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் என்ன சொல்றாங்க கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மத்திற்காக ஜகாத் கொடுப்பதற்காக 8 கூட்டங்களை நிர்ணயித்திருக்கிறான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் 8 கூட்டத்தாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயம் செய்கின்றார். இந்த 8 கூட்டத்தாருமே இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு தகுதி பெற்றவர்கள் என்று ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க. ஆனால் இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல் ஃபுகரா வல் மசாகின், ஏழைகளும் கஷ்டப்பட்டவர்களும் தான் இதுக்கு பொறுப்பானவர்கள், இதுக்கு தகுதியானவர்கள், இவர்கள் அல்லாம வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது என்று குறிப்பாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லா, ஷௌகானி ரஹிமஹுல்லா, பின்பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் இப்படி ரஹிமஹுமுல்லா அஜ்மஈன் இப்படி அனைவரும் ஏழைகள் அதே போல தேவை உடையவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் இந்த தர்மம் கொடுக்க போய் சேர வேண்டும், அவர்கள் தான் தகுதியானவர்கள் என்று
சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தர்மத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.